அது அவ்வளோ டயலாக் வந்து லென்த் டயலாக்கு நான் ஸ்டாப்பாக பேசணும் கட் பண்ணாமல். அதில் கட் பண்ணா கூட நல்லா இருக்காது. நம்ம அப்படி சொல்கிறாங்க டைரக்ஷன். அவங்களே ஒரு லெஜெண்ட் நம்ம ஆ அவங்க மூலியமா பாராட்டு கிடைக்கிறது பெரிய ஆ விஷயம். அவங்க சொல்கிறாங்க அது அப்படி அப்படியே ஒரே ஷார்ட்ஸு அப்படியே கண்டினியூவாக போகணும். அதில் கட் பண்ண முடியாது. அந்த ஷார்ட்ஸில் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து நீங்கள் எவ்வளோ டயலாக் லென்த்து நீ பாட்டுக்கு அடியேன்னு அடிச்சிட்டு இருக்க. ரொம்ப பாராட்டான விஷயம். இப்போ அந்த மாதிரி நீயெல்லாம் பெரிய நடிகரா வருவ அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலே என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. சொன்னாங்க அவங்க. பெரிய நடிகரா வருவப்பா. இவ்வளோ மெமரி ஏற்றி தானே பண்ண முடியும் அப்படின்னாங்க அவங்கள்ட்ட. எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணுங்கிற ஏற்றி அவங்க கரெக்டாக அவ்வளோ நடிக்க லேசாக அதான கூட திருப்பி ஒன் மோர் போவாங்க. அதனால் நீ மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவ அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. அப்புறம் நான் உட்காந்து பேசினேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் எம்ஜிஆரோட ரசிகன் அப்படின்னேன். ஐயோ தலைவரோட ரசிகனா நாங்கள் உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு. உங்கள் படம் நிறையா பார்த்து படங்கள்லாம் சொன்னேன். அப்புறம் ஒன்று சொன்னேன். என்னன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் ஒரு புரட்சி தலைவி எம்ஜி அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க அம்மா. இல்லை இல்லை தலைவர் நடிச்சுக்கிட்டு நிறையா நடிக்கும்போது அவர் அரசியல் வரல. நீங்களும் அம்மாவும் நீங்களும் தலைவர் நிறையா படம் நடிச்சிங்க. அதுக்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதா அம்மா நடித்தாங்க. அவங்க கூட வந்தாங்க. அப்போ தான் அவர் வந்து எலெக்ஷன் வந்தார். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அவர் அரசியல்வாதியாக வந்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சிஎம் ஆகிருப்பீங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்னங்க ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இப்படிலாம் அப்படின்னா அப்படியா அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னேன். ஆமாம் நீங்கள் தலைவர் நீங்கள் அப்போ அரசியல் வந்திருந்தாருன்னா நீங்கள் அம்மா கூட தலைவர் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை வந்து கட்சியில் சேர்த்துருப்பார். நீங்கள் ஒரு உறுப்பினராக இருப்பீங்க. ஒரு பதவி கொடுத்துருப்பாரு. நீங்கள் சிஎம் ஆகிருப்பீங்க அப்படின்னேன். நீங்கள் தான் உண்மையான புரட்சி தலைவி அப்படின்னேன்.